தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் விமர்சனம் செய்வதால் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களது இளைஞர் அணியினர் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை எந்த அமெரிக்க நாடு விசா கிடைக்காது என்று சொன்னதோ அதே அமெரிக்க நாடு 66 முறை கைத்தட்டி 8 முறை எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்கிறார்கள். ஆனால் இளங்கோவன் அவர்கள் சொல்கிறார் ஒபாமா அவர் வீட்டில் பேசுவதை விட மோடியிடம் தான் அதிகமாக பேசுகிறார் என்று. இதில் உங்களுக்கு என்ன வயிற்றெரிச்சல் என்று நான் கேட்கிறேன். முதலில் உங்கள் கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனையை முதலில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இளங்கோவன் அவர்கள் பெண் தலைவர்களை மிக 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 மோசமாக சித்தரித்து வருகிறார். தமிழக முதலமைச்சர் அவர்களை மோசமாக சித்தரித்தார். முதலமைச்சர் அவர்களும் பிரதமர் அமைச்சர் அவர்களும் தமிழகத்தின் நலன்பால் சந்தித்ததை கொச்சைப்படுத்தி பேசினார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான என்னை கொச்சைப்படுத்தி பேசினார். சரி, எதிர்கட்சி பெண் தலைவர்களைத்தான் அவர் பேசுகிறார் என்றால் அவர்கள் கட்சியை சார்ந்த விஜயதரணியை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. அப்படி என்றால் பெண் தலைவர்களை பற்றிய ஒரு வக்கிர புத்தி சகோதரர் இளங்கோவன் மனதில் இருக்கிறது. அதனால் என்ன புத்தியோ, அது வக்கிர புத்தியோ நெகட்டிவ் புத்தியோ எதாக இருந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி உங்களுக்கு பாடம் புகட்டும் அளவிற்கு உங்களது அரசியல் நாகரிகம் அந்த அளவிற்கு இருக்கிறது. இளங்கோவன் அவர்களே, ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்தாலே பத்திரிகை சகோதரர்களை கூட வெளியே நீங்கள் திட்டி அனுப்பியவர்கள் தான். அதனால் இங்கே அதிகமாக பேச வேண்டியதில்லை. ஆனாலும் ஏன் நீங்கள் எல்லாம் நாவடக்கத்தோடு இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்றால், தமிழகம் தலை சிறந்த தலைவர்களை பார்த்த இந்த தமிழகம் வருங்காலத்திலும் நாகரிகமான அரசியலை பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர் இளங்கோவன் அவர்களே. ஏனென்றால் இன்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீர்கள். இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர்கள் எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு பெண்ணும் உங்களுக்கு எதிராக ஆர்ப்பரித்து எழும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதனால் நாவடக்கத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். அரசியல் நாகரிகத்தை பாஜகவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் சக்தியாக வெற்றி பெற்று வருகிறது, ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது என்பதை பொறுத்து கொள்ளாத இளங்கோவன் அவர்கள் எதற்கெடுத்தாலும் பாஜக நேற்று சொல்லி இருக்கிறார், தமிழ் இசையா தமிழ் வசையா என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நல்ல பெயரை எனக்கு வைத்திருக்கிறார்கள். நல்ல பெயரை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அரசியலில், உங்களை போல அல்ல. அதனால் அதை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.